ஒரு தோல்வியை எதிர்பார்த்து அந்த தோல்வியை தவிர்ப்பதற்கு அவர் இது நாள் வரை என்னெல்லாம் செய்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாரு. எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க, எதிர்கட்சிகளை எப்படி கேஸ் போட்டு முடக்குனாங்க, அவங்கள அக்கௌண்ட்டுகளை எப்படி முடக்குனாங்க, 2 சிஎம் எப்படி முடக்குனாங்க, எலக்ட்ரல் பாண்டு விஷயம் வெளியே வராமல் எப்படி தடுத்தாங்க, இப்படி ஒரு லிஸ்ட்டு, நீண்ட லிஸ்ட். தேர்தலில் எப்படியும் ஜெயிச்சாகணுன்றதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த ஷெட்யூலில் எப்படி ஒரு அளவுக்கு அதிகமான நாட்கள் தேர்தல் இருக்கிற மாதிரி. அப்படின்னா they knew that it is coming. ஆமாம், இப்படி இருந்தாலும் நம்ம தோக்கக்கூடாது, அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், அதுக்கு எதிர்கட்சிகளை எப்படியெல்லாம் முடக்கணும், அப்புறம் நம்ம தரப்பில் எலெக்ஷன் கமிஷன் நம்ம ஆளாக இருக்கணும், தேர்தல் தேதிகளும் கூட நமக்கு சௌரியமாக இருக்கணும், அது உச்சநீதிமன்ற ஆர்டர் வந்தாலும் அதுக்கு மாறாக இருக்கணும். ஏன் இவ்வளவு உஷாராக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் பின்னால் சொல்கிறார். ஏன் உஷாராக இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான காரணம். அப்படி மறைப்பதற்கு எண்ணற்ற குற்றங்களை அவர்கள் இழைத்திருக்கிறார்கள்.